ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட் எனக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பூஜை அறையை எப்படி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் பூஜை பாத்திரம் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு வச்சுருக்கீங்க, டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய திரி எண்ணெய்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். வாசப்படியில் ஊற்றி அதை எண்ணெய் எரிய விட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பூஜை அறையில் அந்த பழைய எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி எரிய வைக்கிறதுக்காக அந்த எண்ணெயும் திரியும் யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் அந்த எண்ணெயும் திரியும் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அந்த விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக விம்ஜெல் போட்டு நல்லா எண்ணெய் பிசு போகிற அளவுக்கு தேய்ச்சிடுவேன். கழுவிட்டு புளி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா புளி போட்டுட்டு சபீனா போட்டு எல்லா இடத்துலையும் தேய்ச்சிடுவேன். நம்ம பூஜை சாமானில் எப்போவுமே சாமியோட முகம் தேயவே கூடாதுங்க. அது நம்ம பெரியவங்க எல்லோரும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் மெயின்டைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆர்ஓ வாட்டரில் ஊற வச்சு நல்லா காட்டன் துணியில் தொடச்சி ஆற விட்டுட்டு குங்குமஞ்சள் வைக்க ஆரம்பிப்பேன். இதுதான் நான் மெயின்டைன் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.